ஆமென். இரண்டாவதாக ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ரூத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே 10வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபரின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. இப்பொழுதும் என் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவது, இந்த இடத்துல ரூத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த அன்னைக்கு இருக்கிற நாட்களிலே அவர்கள் ஒரு இளம் விதவை. அந்த இளம் விதவை ஒரு புதிய பட்டணத்திற்குள்ள வர்றாங்க. அந்த பட்டணத்துக்குள்ள அவங்கள ஆயிரக்கணக்கான பேர் பார்க்கிறார்கள். அவங்கள வித்தியாசமாய் பார்க்கிறார்கள். இவங்களுக்கு நம்ம கூட ஜாயின்ட் ஆவாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. உலகத்தில் இருக்கிற பல மனிதர்கள் அவர்களை கையாளுவதற்காக, இல்லைன்னா அவர்களை தங்க பக்கம் இழக்கிறதுக்காக ரொம்ப முயற்சி எடுக்கிறாங்க. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, அவருடைய மாமியார் அந்த ரூத்தினுடைய ஜெபம் அந்த சகோதரியை என்ன பண்ணுச்சுன்னா, பொல்லாதவருடைய கையிலிருந்து பாதுகாத்தது. அப்போ இரண்டாவதாக நம்ம எதற்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த நபர்களுடைய கண்களும் நம்ம பிள்ளைங்க மேல படாதபடி நம்முடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். எதுக்காக ஜெபிக்கணும்? பாதுகாப்புக்காக. நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு ரொம்ப அவசியம். இன்றைக்கு நம்ம நிறைய பேர் பாதுகாப்பாய் வாழ்ந்தோம், ஆனா நம்முடைய பிள்ளைகள் நிறைய பேர் பாதுகாப்பாய் வாழ்கிறது இல்லை. அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பும் இல்லை. அவர்களை வஞ்சிக்கிறார்கள். நீங்கள் யாக்கோபை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது அவளுடைய ஒரே மகள் தீனாள். ஆனா அந்த மகளுக்கு பாருங்க, அந்த பாதுகாப்பு இல்லை. அந்த பாதுகாப்பு இல்லாததுனால ஒரு நாட்டினுடைய ராஜாவினுடைய மகன் எடுத்துக்கொண்டு போய் அந்த பிள்ளையை கெடுத்து அந்த பிள்ளையினுடைய எதிர்காலமே குட்டி சுவரா போயிருச்சு. நம்ம எந்த இடத்துல பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க கையில் எல்லாமே கொடுக்கப்படுகிறது. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்களால எதுவுமே கெஸ் பண்ண முடியாது. அப்போது சிலர் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. யாரை பிடிக்கலாம், யாரை தள்ளலாம், யாரை அசுத்தமான வழியில் நடத்தலாம். ஆனால் நான் நம்புகிறேன், நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கிருபையாய் பாதுகாப்பார். ஆமென். சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற, 8ஆம் வகுப்பு படிக்கிற ஸ்கூல் பிள்ளைகள் பாருங்க, பாய்ஸு. அந்த பாய்ஸ் எல்லாருமே பிடி பீரியடில் எல்லாருமே சிகரெட் அடிச்சுட்டு இருக்காங்க. எல்லா பாய்ஸும் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற எல்லா பிள்ளைகளும் சிகரெட். அப்போ அந்த வாத்தியாருக்கு ரொம்ப சங்கட்டமாயிடுச்சான். ஏதோ ஒருத்தன் கிடைக்க மாட்டானா? ஏப்பா ஒரு பையன் அடிக்காம இருக்க மாட்டேன், எல்லாரும் இப்போ அடிச்சுட்டு இருக்கீங்களே என்ன அப்படின்னு கேட்டா, அந்த கிளாஸ்ல அவன் கூட இருந்த அந்த ஒரு ஃப்ரெண்டு முதலிலே சிகரெட் அடிக்க பழகிறவன் ஒரு முடிவு எடுத்தாங்க. இவங்க எல்லாத்தையும் கேட்டாங்களா, யாரும் நான் பழக்கி விட்டா, யாரும் நான் பழக்கி விட்டா. எல்லாருமே அந்த ஒரு பையனை காமிச்சிருக்காங்க. அப்போ அந்த பையனை கூப்பிட்டு தனியாக விசாரிச்சு, நீ ஏன்ப்பா இப்படி பண்ண? நீ அடித்தது பரவாயில்ல, இவங்களை எல்லாரும் ஏன்ப்பா இப்படி பண்ண அப்படின்னா, அவன் சொன்னான், ஆமா, என் டார்கெட்டே இந்த ஸ்கூலில் இருக்கிற நான் தான் அந்த தப்பு பண்ணுறேன்ல, அவங்களையும் செய்ய வைக்கணும்ல, அவங்களையும் பண்ண வைக்கணும்ல. அப்போ அவங்க நல்லவங்க, நான் கெட்டவனா, நான் ஒன்றும் இல்லாதவனா? அப்படியெல்லாம் இல்லை. நான் வேணும்னு தான் அவங்க எல்லாரையுமே சிகரெட் அடிக்க வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால ஒவ்வொருத்தரையாக மோட்டிவேட் பண்ணி இந்த பாவத்தில் அவங்கள இழுத்துட்டேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்கிறான். அப்போ எவ்வளோ ஆபத்தான உலகத்தில் வாழ்கிறோம் தெரியுமா? நம்முடைய பிள்ளைகள் எவ்வளோ பாதுகாப்பு இல்லாமல் வாழ்கிறார்கள். அப்போ டெய்லி உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் மத்தியானத்தில் சங்கரிக்கும் சங்காரத்திற்கும் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விலக்கி பாதுகாப்பாராக. அந்நியனுடைய கண்கள் நம்ம பிள்ளைங்க மேலே படக்கூடாது. துஷ்டனுடைய கண்கள் நம்முடைய பிள்ளைகள் மேலே படக்கூடாது. சத்துருடைய கண்கள் நம்முடைய பிள்ளைகள் மேலே படக்கூடாது. கொடுமைக்காரர்களுடைய கண்கள் நம்முடைய பிள்ளைங்க மேலே படக்கூடாது. நம்முடைய கணவன் மேலே படக்கூடாது. நம்முடைய மனைவி மேலே படக்கூடாது. கர்த்தர் நம்மை சுற்றி, நம்முடைய குடும்பத்தை சுற்றி கர்த்தர் வேலி அடைக்கணும். ஆமென்.
பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும், கணவனுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும், மனைவியினுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். ரொம்ப அவசியம். நான் தான் எத்தனை சம்பவங்கள் இருக்கிறது. சும்மா அப்படியே நின்ன ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்ட வந்த அந்த சாக்குல அந்த பிள்ளைகிட்ட பேசி தன்னுடைய கணவனாரை விட்டு பிரித்து அந்த பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டான் பாருங்க. ஒரு துன்மார்க்க பையன், பயங்கரமான ஒரு துன்மார்க்கன். அந்த கணவனார் வந்து, என் மனைவி அவனை பார்த்து சொல்றான், அடிச்சு கொன்றும் ஒன்று, நான் நீ ஓடி போயிரு. அந்த பொண்ணுகிட்ட கேட்டா, ஏமா என்னம்மா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, எனக்கு இவன் தான் வேணும், நீ எனக்கு வேண்டாம், நீ விட்டுட்டு போயிரு அப்படின்னு. நான் அந்த குழந்தையோட சேர்ந்து அந்த நபரோட அந்த புள்ள போயிருச்சு. எவ்வளோ கொடுமையான ஒரு வாழ்க்கை. அப்போ நான் நம்புறேன், அது அந்த பாதுகாப்பே இல்லை, நம்முடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய பாதுகாப்புக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. தேவையில்லாத எஸ்எம்எஸ் எல்லாம் நமக்கெல்லாம் நிறைய பேருக்கு வருது இல்லை, தேவையில்லாத எஸ்எம்எஸ், தேவையில்லாத ஃபோன் காலு. இல்லை, ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தரை தவிர பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு வேற யார் இருக்கா? நம்முடைய பிள்ளைகளை 24 மணி நேரமும் நம்மளால காப்பாற்ற முடியாது. நம்ம பார்த்துட்டே இருக்க முடியாது. நம்முடைய பிள்ளைகளோட எப்போ நம்ம இருக்க போறதில்லை. நமக்கு மறைஞ்சு ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்றாங்க. அவங்க தனியாக ரூமுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டு என்ன பண்றாங்கன்னு தெரியாது. ஆனா நான் நம்புறேன், உங்களுடைய ஜெபம் உங்க பிள்ளைகளை எதுவுமே அணுகாமல் கிருபையாய் பாதுகாப்பு. நீதிமானுடைய சன்னதியை கர்த்தர் கைவிட மாட்டார். ஜெபிக்கிறவருடைய சன்னதியை கர்த்தர் கைவிட மாட்டார். இன்று வரையிலும் பாதுகாத்த கர்த்தர், இன்று வரையிலும் நடத்தின கர்த்தர், இனிமேலும் நம்முடைய பிள்ளைகளை நடத்த வல்லவர். கைகளை எல்லாரும் உயர்த்தி, அப்பா எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடுவீராக ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடும் ஆண்டவரே. அந்நியனுடைய கண்களுக்கு எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றும் ஆண்டவரே. அவனை சுற்றி ஒரு வேலி அடைங்கப்பா. என் மகளை சுற்றி ஒரு வேலி அடைங்கப்பா. என் கணவனாரை சுற்றி ஒரு வேலி அடைங்கப்பா. ஹல்லேலூயா. என் குடும்பத்தை சுற்றி ஒரு வேலி கர்த்தாவே, ஒரு பெரிய பாதுகாப்பு எங்க குடும்பத்திற்கு வரட்டும் சுவாமி, வரட்டும் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தரை தவிர வேறு ஒருவரும் இல்லை. கடந்த நாட்களிலே நீங்க கூட செய்தித்தாள்களில் கேட்டிருப்பீங்க, ஒரு குழந்தைய தாத்தா வந்து விளையாடுவதற்காக விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தைய ஒரு நாய் கடிச்சிருக்குது. அப்பா, அதை நிறைய பேர் பார்க்க முடியல. அத்தனை அந்த போன 2 நிமிஷத்துல அந்த குழந்தைய அந்த நாய் கடிச்சு கண்ணெல்லாம் அப்படியே கிழிஞ்சிருச்சு. எத்தனை இடத்துல தையல் தெரியுமா? குட்டி குழந்தை. அப்போ ஒரு பாதுகாப்பு இல்லாத இடத்துல வாழ்றோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன குட்டி தம்பியை அவன் ட்ரௌசர் போட்டுட்டு போகும்போது ஒரு நபர் வேணும்னு ஒரு ரவுடி பையன், அந்த பையன் வந்து அந்த பையனுடைய ட்ரௌசரை பிடிச்சி கழட்டி விட்டான். அவ்வளோதான். அந்த பையன் வந்து அந்த இடத்துல ஷாக் ஆகி மனசை விட்டு, அதற்கு பிறகு அவனுக்கு தூக்கம் வராமல் அந்த பையன் இன்னைக்கும் சிக்கா இருக்கான். ஆரம்பம் அந்த ட்ரௌசரை கழட்டினதான். தெருவில் போகிறதுக்கு பயம், யார்கிட்ட பார்க்கறதுக்கும் பயம். என்னன்னு கேட்டால், எனக்கு ட்ரௌசரை கழட்டிடுவாங்க. அந்த பயம், அந்த அதிர்ச்சி. அப்போது நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒருவரே பாதுகாக்கணும். அதனால் டெய்லி உங்கள் வீட்டை விட்டு யார் வெளியே போனாலும் உங்கள் மனசில் எதற்காக ஜெபிங்க அப்படின்னா பாதுகாப்புக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆமே. வண்டி ஓட்டுறாங்க, கார் ஓட்டுறாங்க, கர்த்தரை தவிர பாதுகாப்பு வேற எதற்கு? நீங்கள் ஆரம்பத்தில் ஜெபிச்சிட்டிங்கன்னா அது நமக்கு நன்மையாய் முடியும். ஆமென் சொல்லுங்க. நம்பர் 1, முதலாவதாக நம்முடைய குடும்பத்தினுடைய பரிசுத்தத்திற்காக ஜெபிக்கணும். நம்பர் 2, இரண்டாவதாக நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தினுடைய பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்பர் 3, மூன்றாவதாக நம்ம வந்து ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாமா? இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். நம்பர் 3, மூணாவதாக நம்ம குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக எதற்காக நம்ம ஜெபிக்க வேணும் அப்படின்னா அவங்க செட்டில் ஆகணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்கள்.
நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்முடைய பிள்ளைகள் என்ன படணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல நம்ம பிள்ளைகள் வந்து ஸ்திரப்படணும். என் பிள்ளை இப்போ குழந்தையா இருக்கு பாஸ்டர், இப்பவே ஜெபிக்க சொல்றீங்களா? நான் சொல்றேன், இப்பவே ஜெபம் பண்ணிருங்க. பிறந்த அன்றிலிருந்தே ஜெபிங்க. உங்க பிள்ளைகள், அதான் ஆண்டவர் நம்மை உறுதியான இடத்திலே வைக்கிறவர். நம்முடைய பிள்ளைகள், இங்க இருக்கிற நிறைய பேர், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர், நீங்க உறுதியான இடத்துல இருக்கல. நீங்க நிறைய பேர் செட்டில் ஆகவே இல்லை. அதான் அப்படியே ஒரு கூட்டமாக அப்படியே அங்கே போகிறது இங்கே போகிறது, ஒரு நிலைவரமான வருமானம் இல்லை, ஒரு நிலைவரமான வீடு இல்லை, ஒரு நிலைவரமான திருச்சபை இல்லை, ஒரு நிலைவரமே இல்லை. நான் சொல்கிறேன், நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய ரொம்ப பெரிய கடமை என்ன அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகள் என்ன ஆகணும் அப்படின்னா, ஏதாவது ஒன்றில் என்ன பண்ணணும்னா அழகாக செட்டில் ஆகணும். ஆண்டவர் தான் அதை செய்வார். சில பிள்ளைகள் பாருங்க, படிச்சு முடிச்சுட்டு இருக்கும் போதே அவர்கள் வந்து எடுக்கப்பட்டு நல்ல வேலையில போய் உட்கார்ந்துடுறாங்க. அவ்வளவுதான், செட்டில் ஆயிட்டான். 1,00,000 ரூபா 1,50,000 ரூபா சம்பளம் வாங்குறான். அவனுடைய வாழ்க்கை அப்படியே தாறுமாறலாம். ஆனால் சில பிள்ளைகள் படிச்சு முடிச்சுட்டு 5 வருஷமா வேலை இல்லை, 4 வருஷமா வேலை இல்லை. ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் இன்றைக்கு இரக்கம் செய்வார். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையை உறுதியான இடத்துல வைங்கப்பா. நான் செட்டில் ஆகல, நான் தான் ஒரு நிலைவரமான வருமானத்தில், ஒரு நிலைவரமான வேலையில் இல்லை. ஆனால் என் பிள்ளை நிலைவரமான ஒரு வேலையில கர்த்தர் இருக்க உதவி செய்யும். ஆமென். அவனுக்குன்னு ஒரு வழி, அவனுக்குன்னு ஒரு பாதை, அவனுக்கென்று நீ வைத்திருக்கிற ஒரு லக்கு, அந்த லட்சியத்தில் அவன் ஓடணும். அப்படிப்பட்ட ஒன்றை ஒரு இடத்துல என் பிள்ளைய நீங்க வைங்கன்னு சொல்லுங்க. நம்ம ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய பிள்ளைகளை அப்படி நடத்த வல்லவரா இருக்கிறார். ஆமே. நம்முடைய பிள்ளைகள் நாம் நம்மை போல அலைந்து திரியக்கூடாது. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகள் அலைந்து கொண்டு இருக்கலாம், நிலைவரமே இல்லாமல் இருக்கலாம், அவங்களுக்கு எதுவுமே வாய்க்காம இருக்கலாம். ஆனால் நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் இன்றைக்கு உன் பிதாக்களை பார்க்கலும் உன்னை நல்லா வைப்பேன்னு சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் நிறைவேற்றி அவனை கர்த்தர் ஒரு நல்ல செட்டில்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வருவார். கர்த்தர் அவனை நிலையாய் நிறுத்துவார். அவர்களுக்கு ஒரு பெரிய வேலையை கர்த்தர் தருவார். ஒரு தரிசனத்தை கர்த்தர் தருவார். அவனை உறுதியான இடத்துல கர்த்தர் அந்த பிள்ளையை நிறுத்தி கர்த்தர் அவரை ஸ்திரப்படுத்துவார். ஆமோதிக்கிறீங்களா? கைகளை அப்படியே மேலே உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை ஸ்திரப்படுத்துகிற கர்த்தர். சத்தத்தை உயர்த்தி, அவன் செட்டில் ஆகணும், அவன் செட்டில் ஆகணும். அவன் அலைஞ்சு திரியக்கூடாது ராஜா. என்ன மாதிரி அங்கேயும் இங்கேயும் அவன் போகக்கூடாது ராஜா. அவனுக்கென்று ஒரு நிரந்தரமான வேலை, அவனுக்கென்று நிரந்தரமான ஒரு வீடு. சொல்லுங்க ஆண்டவர், அவர்களுக்கென்று நிரந்தரமான ஒரு வருமானம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர்களுக்கென்று நிரந்தரமான ஒரு தரிசனம். எனக்குரிய பாதை இதுதான், எனக்குரிய லக்கு இதுதான் என் பிள்ளைங்க கண்டுபிடிக்கிறதற்கு அவர்களை ஒரு உறுதியான இடத்துல கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவீராக ராஜா, கொண்டு போய் நிறுத்துவீராக ராஜா. ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, உன் பிதாக்களை பார்க்கலும் நான் உன்னை பெருக பண்ணுவேன். உன் பிதாக்களை பார்க்கலும் உன்னை நான் பெருக பண்ணுவேன். ஆமென். முன்னோர்களுடைய எது நமக்கு நெகட்டிவா வந்தாலும் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா அதிலிருந்து விடுதலையாக போகிறோம். ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் உங்களை எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால் அதை ஜெயிக்கிறதற்காக அழைத்திருக்கிறார். நீங்க ஜெபிக்கும் போது அது ஜெயமாய் மாறும். ஆமென். முன்னோருடைய எந்த பிரச்சனை உங்களை தொடர்ந்தாலும், கடன் தொடர்கிறதா, வருமான குறைவு தொடர்கிறதா, நிலைவரம் இல்லாதது தொடர்கிறதா, நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் மேல ஓடுற ரத்தம் உங்க ரத்தம் ஆண்டவரே. என் சன்னதியுடைய ரத்தத்தை நான் கேன்சல் பண்றேன், என் குடும்பத்தினுடைய ரத்தத்தை நான் கேன்சல் பண்றேன். இப்ப கல்வாரி இயேசுவனுடைய ரத்தம் எனக்குள்ளே வருகிறது. நீங்க தான் எனக்கு அப்பா, நீங்க தான் எனக்கு அம்மா, நீங்க தான் எனக்கு முன்னோர். ஆண்டவரே, எல்லாமே எனக்கு நீங்க தான். எனக்கு ஒரு புதுமை தரணும். எனக்கு பின்னாடி இனி வெற்றியாதான் வரணும். எனக்கு பின்னாடி அந்த சாபம் இருக்கக்கூடாது. எனக்கு பின்னாடி அது தொடரவே கூடாது. ஆமோதிக்கிறீர்களா? தேவ சமூகத்தில் எல்லாரும் எழும்பி நின்று, தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் பிதாக்களை பார்க்கலாம் உங்களை பெருக பண்ணுகிற ஒரு நல்ல தேவன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எஸ், ஹல்லேலூயா. இது நடக்க போகிறது. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த வருடம் முடிகிறதற்குள்ளே நீங்கள் அதை பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தில் இருக்கிறவர்கள் பார்க்க போகிறீர்கள். உன் தகப்பனாருடைய வியாதியை கர்த்தர் விலக்க போகிறார். அவருடைய நஷ்டங்களை கர்த்தர் விலக்க போகிறார். அவர்களை பார்க்கலும் கர்த்தர் உங்களை அங்கீகரிக்க போகிறார். ஹல்லேலூயா. எங்க அப்பா பட்ட கஷ்டத்தையே நான் பட்டுட்டு இருக்கிறேனே,
எங்க அம்மா வந்த சூழ்நிலையே நான் வந்துட்டு இருக்கிறேனே. இல்லை இல்லை, தேவகுமாரனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்லை, நான் உன்னை பெருக பண்ணுவேன். அவர்களை பார்க்கலும் உன்னை நான் பெருக பண்ணுவேன். அவர்களை பார்க்கலும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜெபிக்கலாம். இந்த வாக்குத்தத்தம் எனக்குத்தான் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இது எனக்குத்தான், இது எனக்குத்தான், எனக்குத்தான். இந்த வாக்குத்தத்தம் எனக்குத்தான். எங்க அப்பா அம்மாவை விட நான் உயர்ந்த இடத்துல அவருடைய எந்த காரியம் என்னை தொடக்கூடாது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் அப்படியே செய்யட்டும். ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் இரக்கம் செய்கிற கர்த்தர் அல்லவா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அற்புதம் செய்கிற தேவனே, அதிசயங்களை நடப்பிக்கிற கர்த்தாவே, இப்பொழுது ஒரு இரக்கம் பாராட்டும். இப்பொழுது ஒரு இரக்கம் செய்யும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க. இந்த வாக்குத்தத்தம் எனக்காகவே, எனக்காகவே கர்த்தர் எனக்காகவே தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் பிதாக்களை பார்க்கலும் ஆண்டவர் என்னை பெருக பண்ண போகிறார். ஓ, என்னை பெருக பண்ண போகிறார். என்னை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதிக்க போகிறார். அந்த சாபம் என்னை விட்டு விலகிறது. அந்த வியாதி என்னை விட்டு விலகிறது. அந்த அக்கிரமம் என்னை விட்டு விலகிறது. அந்த நஷ்டங்கள் என்னை விட்டு விலகிறது. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவே. கரங்களை தட்டி, வாக்கு பண்ணினவர் மாறிடார், நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பு. கரங்களை தட்டி, வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை ஏமாற்றங்கள் இல்லையே. சொல்லுவோம், வாக்கு தந்தவர் சிறந்ததை ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர், வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. யாபேஸ் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி உங்க கரம் என்னோடு கூட இருக்கட்டும்னு ஜெபம் பண்ணார். அவன் ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். யாபேஸ் என்கிறதற்கு துக்கம் என்று அர்த்தம். அவனுடைய தாய் அவனை துக்கத்தோடு பெற்றெடுத்தேன் என்று அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவன் சகோதரர்களை பார்க்கலும் கர்த்தர் அவனை பெருக பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. நான் வாழ்த்துறேன் உங்களை. ஆண்டவர் உங்க குடும்பத்தில், உங்க வம்சத்தில் இருக்கிற எல்லாரை விட ஆண்டவர் உங்களை நல்லா தான் வைக்க போறார். உன் பிதாக்களை பார்க்கலும்
ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவார். உங்க அப்பா அதை பார்த்துருக்க மாட்டாங்க, ஆனா நீங்க பார்ப்பீங்க. உங்க அம்மா அந்த ஆசீர்வாதத்தை பார்த்துருக்க மாட்டாங்க, ஆனா கர்த்தர் உங்க கண்கள் காண உதவி செய்வார். உங்க அப்பா ஒரு பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டிருக்க மாட்டாங்க, ஆனா நீங்க கையெழுத்து போடுவீங்க. ஓ ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துல யாருமே வெளிநாடுகளுக்கு அவங்க டிராவல் பண்ணாம இருப்பாங்க, ஆனா நான் நம்புறேன் உங்க பிள்ளைகளை கர்த்தர் பல நாடுகளுக்கு கர்த்தர் கொண்டு போகட்டும். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். நீங்களும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களும் பெரிய பெரிய ராஜாக்கள் மத்தியில் நீங்க உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா நான் நம்புறேன், ஆனா உங்களை கர்த்தர் அப்படி ராஜாக்களுக்கு முன்பாய் கர்த்தர் கொண்டு போய் உட்கார வைப்பார். உங்களுக்காக பெரிய பெரிய மேடைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவர்கள் காணாத, அவர்கள் பார்க்காத அநேக ஆசீர்வாதங்களை நீங்க பார்க்க போறீங்க. இந்த ஜெபத்துல இருக்கிறவங்க பார்க்க போறீங்க. கர்த்தர் அப்படி உங்கள் பிதாக்களை பார்க்கலாம் கர்த்தர் உங்களை பெருக பண்ண போறாரு. ஆமென் சொல்லுங்கள். ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபித்து முடிக்க போறோம். உங்க இன்றைக்கு ஆன்லைன்ல இருக்கிறவங்களும் நீங்க வீட்டில் உங்க குழந்தைங்க இருப்பாங்கன்னா, நான் இன்னைக்கு சொன்ன இந்த 3 ஜெப குறிப்புகளையும் உங்க பிள்ளைகளுடைய தலையின் மேல கையை வச்சு, அவங்க தூங்கிட்டு இருந்தாங்கன்னா கூட அப்படியே கையை வச்சு நீங்க ஜெபம் பண்ணிடணும். இந்த 3 காரியத்திற்காக. 1, முதலாவதாக பரிசுத்தத்திற்காக, 2வது பாதுகாப்புக்காக, 3வது அவங்களுடைய ஸ்திரப்படுத்துவதற்காக. இந்த 3க்காக உங்க பிள்ளைகளுக்கு கண்டிப்பா நீங்க ஜெபிக்கணும். ஆமென். அப்படி ஜெபிக்கும் போது அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். எந்த ஊர்ல இருந்தாலும், எந்த பட்டணத்தில், எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இந்த வசனம் அப்படியே உங்க பிள்ளைகளுக்கு நிறைவேறட்டும் சுவாமி. இந்த உலகத்திலே தொற்றி கொண்டிருக்கிற அந்த நோய் தொற்று எங்கள் பிள்ளைகள் ஒருவரையும் தொடாதபடி இப்பொழுது அந்த ரத்தம் அவர்களை மறைப்பதாக ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் பறந்து காட்கிற பட்சியை போல எங்க பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும். அவர்கள் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். வீட்டில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். வாகனத்தில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். கர்த்தர் சுற்றி பெரிய பாதுகாப்பை தாரும். குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென்.